காணி விடுவிப்பு ஏப்ரலுக்கு முன் சாத்தியம். அமைச்சர் சந்திரசேகரன் உறுதி. மீண்டும் மின்கட்டண உயர்வு, காற்றில் பறந்த ஜனாதிபதியின் வாக்குறுதி. சஜித் குற்றச்சாட்டு. பிரிவினைவாத கோரிக்கைகளை தடுக்க மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துங்கள். தயான் ஜெயதிலக வலியுறுத்தல். உங்கள் கையெழுத்து உங்கள் உரிமையை காக்கும். புதிய பயங்கரவாத தடை சட்டத்திற்கு எதிராக கையெழுத்து போராட்டம். மக்களின் நம்பிக்கையை வெல்வதே எமது இலக்கு. எதிரணி புலம்புகின்றது. லால்காந்த காட்டம். வீதியில் நெல் தொடர்ச்சியாக உலரவிடும் சீர்பாடுகளினால் போக்குவரத்திற்கு இடையூறு. 13ஆம் திருத்தம். டெல்லி ஜேவிபியின் இடையே விரிவான பேச்சுவார்த்தை. காதலனுடன் ஏற்பட்ட முரண்பாட்டினால் மன உளைச்சல். காதலர் தினத்தில் உயிரை மாய்த்த இளம் யுவதி. மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு மின்சார சபை கோரிக்கை. அளிக்கப்படும் அபாயகரமான மருந்துகள் தொடர்பில் சுற்றறிக்கை. ஈரானில் அதிகார மாற்றம் ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம். மேலும் ஒரு போர்க்கப்பலை அனுப்ப ட்ரம்ப் அதிரடி உத்தரவு. தொடர்பான விரிவான செய்திகள். வெளிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் காணப்படுகின்ற காணிகளில் சில பகுதிகளை ஏப்ரல் மாதத்திற்கு முன்னர் விடுவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அரசாங்கம் என்ற வகையில் மக்களுடைய காணிகளை மக்களுக்கே பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண நிலைமை காரணமாக குறிப்பாக வடமாகாணத்தில் மக்களுடைய தனியார் காணிகள் பாதுகாப்பு தேவைக்காக பாதுகாப்பு தரப்பினரின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டிய தேவை ஏற்பட்டது. யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் கடந்த நிலையில் மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படாமல் இருப்பது தொடர்பில் அரசாங்கம் என்ற வகையில் கரிசனை கொண்டுள்ளோம். வெளிவடக்கில் பாதுகாப்பு தரப்பினரிடம் உள்ள தனியார் காணிகளை படிப்படியாக உரியவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் அளவில் வெளிவடக்கின் சில பகுதிகளை மக்களிடம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அறிவுறுத்தலுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது என தெரிவித்துள்ளார். அத்துடன் வடக்கு அபிவிருத்தி தொடர்பில் ஜனாதிபதி கவனம் செலுத்தி வருகின்றார். குறிப்பாக யாழ் விமான நிலையம் காங்கேசன்துறை அபிவிருத்தி தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு வருகின்ற நிலையில் வடபகுதியில் கிராமப்புற வீதிகளை புனரமைப்பதற்காக விசேட நிதி ஒதுக்கீடுகள் மேற்கொள்ளப்பட்டு அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மின்சார சபையினால் 2026ஆம் ஆண்டின் 2வது காலாண்டில் மின்சார கட்டணத்தை 13.56% அதிகரிக்க முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானமானது அரசாங்கத்தின் தேர்தல் வாக்குறுதியை மீறும் செயல் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் விடுத்துள்ள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். அதன்படி மீண்டும் ஒரு முறை மின்சார கட்டணத்தை 33% குறைப்போம் என்று அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் மேடைகளில் வழங்கிய தேர்தல் வாக்குறுதியை நேரடியாக மீறுவதாக இந்த தீர்மானம் அமைந்துள்ளதாக சஜித் கூறியுள்ளார். தொடர்ந்தும் இவ்வாறு பொய்களால் மக்களை ஏமாற்றுவதை நிறுத்தி அனுரகுமார திசாநாயக்க வழங்கிய வாக்குறுதியை எப்போதும் நிறைவேற்றுவார் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை தற்சமயத்தில் நமது நாட்டில் அரசு சேவையில் உயர் தகுதி பெற்ற பலர் கீழ் உழைப்புகளில் சேவை புரிந்து வருகின்றனர். கீழ் உழைப்பு சேவை பட்டதாரிகளுக்கு நாட்டின் இலவச கல்வி முறையில் கற்பித்தல் சேவைக்குள் பிரவேசிக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் சேவையில் இணைந்து கொள்வதற்கான செல்லுபடியாகும் தகுதியை திகதி 2025 டிசம்பர் 31 வரை நீடிக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கையின் 78வது சுதந்திர தினத்தின் போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முன்னெடுக்கப்பட்ட கரிநாள் போராட்டங்கள் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத கோரிக்கைகள் தலை தூக்குவதற்கான அபாயத்தை வெளிப்படுத்தியுள்ளது என்று அரசியல் ஆய்வாளர் கலாநிதி தயான் ஜெயதிலக தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி, வவுனியா மற்றும் மட்டக்களப்பு ஆகிய மாவட்டங்களில் இடம்பெற்ற இந்த போராட்டங்களில் வெளியக சுய நிர்ணய உரிமை கோரும் பதாதைகள் ஏற்றப்பட்டிருந்தமை ஒரு தீவிரமான அரசியல் சமிக்ஞை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வடக்கு கிழக்கில் மக்கள் மத்தியில் காணப்படும் இத்தகைய தீவிரமான அரசியல் நிலைப்பாடு நாடு மீண்டும் ஒரு பிரிவினைவாத போக்கினை நோக்கி நகர்வதை காண்பிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை கட்டுப்படுத்துவதற்கு நீண்ட காலமாக முடங்கி கிடக்கும் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துவதே சிறந்த தீர்வாகும் என்றும் அவர் முன்மொழிந்துள்ளார். ஜனநாயக ரீதியான அதிகார பகிர்வு மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதன் மூலமே இத்தகைய தீவிரமான கோரிக்கைகளை தணிக்க முடியும் என்றும் இதற்காக
அனைத்து அரசியல் கட்சிகளும் கட்சி பேதமின்றி ஓரணியில் திரள வேண்டும் என்றும் கலாநிதி தயான் ஜெயதிலக கோரிக்கை விடுத்துள்ளார். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத தடை சட்ட முன்மொழிவு ஆகியவற்றை முற்றாக நிராகரித்து எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கையெழுத்து போராட்டம் திருகோணமலையில் நேற்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலையில் நேற்று சனிக்கிழமை இடம்பெற்ற ஈழத்தமிழர் உரிமைகள் பெருமன்று அங்குரார்ப்பண நிகழ்வில் குறித்த கையெழுத்து போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது திருகோணமலை மறை மாவட்ட ஆயர் நோயல் இமானுவேல், சிவகுரு ஆதீன குரு முதல்வர் தவத்திரு வேலன் சுவாமிகள், மட்டக்களப்பு அமெரிக்கன் மிஷன் அருட்பணி லூக் ஜோன் ஆகியோர் முதல் கையொப்பங்களை இட்ட பின்னர் நிகழ்வில் பங்கேற்றவர்களும் கையொப்பமிட்டு வலு சேர்த்திருந்தனர். உங்கள் கையெழுத்து உங்கள் உரிமையை காக்கும் என்ற தொனிப்பொருளில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமொழிவை கைவிடக் கோரியும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரியும் 1,00,000 கையெழுத்து பெறும் இலக்குடன் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் வடக்கு கிழக்கு குடிசார் அமைப்புகளின் கூட்டணிவின் முன்னெடுக்கப்படும் மாபெரும் கையெழுத்து போராட்டமானது வரும் 25ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்பட்டு நீதி அமைச்சுக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அதன் பிரதிகள் ஐக்கிய நாடுகள் சபை செயலாளர் நாயகம், ஐநா மனித உரிமைகள் பேரவை ஆணையாளர், ஐரோப்பிய ஒன்றியம், சர்வதேச நாணய நிதியம், ஆசிய அபிவிருத்தி வங்கி உள்ளிட்ட அனைத்துலக ராஜதந்திரிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சரவை அமைச்சர்கள் குறித்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க முன்வைத்த விமர்சனங்கள் முற்றிலும் அடிப்படையற்றவை என கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KD லால்காந்த தெரிவித்துள்ளார். பிரசன்ன ரணதுங்க கூறுவது போல் தேசிய மக்கள் சக்தி அமைச்சர்கள் சிறுபிள்ளைத்தனமாக செயற்படவில்லை. கடந்த காலங்களில் நாட்டை சீரழித்த ஊழல் மற்றும் முறையற்ற நிர்வாகத்தை மாற்றி ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவதையே எமது அமைச்சர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். ரணதுங்க போன்ற எதிரணியினர் மக்கள் வழங்கிய புதிய அரசியல் ஆணையை சகித்துக் கொள்ள முடியாமல் இவ்வாறான விரக்திகள் இந்த கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். அம்பாறை மாவட்டத்தில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பித்த நிலையில் இடையிடையே மழை மீண்டும் பெய்து வருவதனால் நெல்லினை பிரதான வீதிகள் ஊடாக வீதிகளில் உலர விடுவதால் போக்குவரத்து சீர்கேடு ஏற்பட்டுள்ளதை காண முடிகிறது. இந்த சீர்பாடானது அம்பாறை மாவட்டத்தின் நிந்தவூர், சம்மாந்துறை, கல்முனை, நாதன்வெளி, நெற்பிட்டிமுனை, சேனக்குடியிருப்பு, சொரிக்கல்முனை, சவளக்கடை, மத்திய முகாம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள பிரதான வீதிகளில் உள்ள உள்ளக வீதிகளில் இந்த சீர்பாடு தொடர்கதையாக உள்ளமை போக்குவரத்திற்கு மிகவும் அசௌகரியமாக ஏற்படுத்தியுள்ளது. JVP தலைவர்களின் இந்திய பயணம் இலங்கையின் அனைத்து அரசியல் கட்சிகளுடனும் இந்தியா கொண்டுள்ள நெருக்கமான உறவை வெளிப்படுத்துகின்றது என கூறப்படுகிறது. 13வது அரசமைப்பு திருத்தம் சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து இந்த பயணத்தின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா இந்தியாவிற்கு தமது முதலாவது அதிகாரப்பூர்வ பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். இந்திய கலாசார உறவுகளுக்கான நிலையத்தின் அழைப்பின் பேரில் கடந்த 5ஆம் திகதி முதல் 12ஆம் திகதி வரை அவரின் இந்திய விஜயம் அமைந்திருந்தது. இதன்போது இந்திய வெளிவிவகார அமைச்சர் S. ஜெய்சங்கர் மற்றும் பிரதி தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பவன் கபூர் ஆகியோர் டில்வின் சில்வா உள்ளிட்ட குழுவினர் சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பின் போது 13வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மற்றும் அதன் அடிப்படையில் இலங்கையில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அரசியல் தரப்புகள் தெரிவிக்கின்றன. கொழும்பு கடுகுவேலை பிரதேசத்தில் 22 வயதுடைய யுவதியொருவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. கடுவேலை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றிலேயே மேற்படி யுவதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். தனது காதலனுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு மற்றும் முரண்பாடு காரணமாக அவர் மனமுடைந்த நிலையில் காணப்பட்டார் என்று தெரிய வருகின்றது. இந்த மன உளைச்சல் காரணமாகவே அவர் காதலர் தினமான நேற்று தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்திருக்கலாம் என போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மரணம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார கட்டணத்தை 13.56
சதவீதத்தினால் அதிகரிக்குமாறு அந்த யோசனையின் மூலம் கூறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரையிலான காலப்பகுதிக்காக இந்த மின்சார கட்டண திருத்தத்தை கோரிக்கையை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அணுசக்தி ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நிலவி வரும் பதற்றம் மேலும் தீவிரமடைந்துள்ளது. அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தத்தில் ஈரான் உடனடியாக கையெழுத்திட வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கும் வகையில் அந்த நாட்டுக்கு அருகே அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த கடற்படை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதுடன் USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பல் அப்பகுதியில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அணுசக்தி தொடர்பான விவகாரத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை தொடர்ந்தாலும் இதுவரை எந்தவித உடன்பாடுகளும் எட்டப்படவில்லை என தகவல்கள் தெரிவிக்கின்றன.